Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆர்ஓங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்க ஆர்ஓ 120 LPHங்க. பர் ஹவருக்கு 120 லிட்டர் ப்ராடக்ட் வாட்டரு. ஸோ இந்த ஆர்ஓ சர்வீஸ்க்காக நீங்கள் வந்திருக்கோம் நம்ம. ஸோ என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸாக வந்து ரன் ஆகலைங்க. பிகாஸ் லாக்டவுன் போட்டதுனால ஸ்கூல்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அதனால் இந்த ஆர்ஓ வந்து யாருமே கண்டுக்கலை. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எலி வந்து ரொம்ப கேபிள்லாம் கடிச்சு வச்சுருந்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஆர்ஓன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் எதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு ஏதாவது மாத்திர மாதிரி இருந்ததுனா கூட ஃபஸ்ட்டு ஐடியெல்லாம் ரன் பண்ணி பார்த்துலாம் அப்படிங்கிறனால தான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டியூபெல்லாம் டேமேஜ் பண்ணியிருந்தது, எல்லா டியூபையும் மாற்றிட்டு அடுத்து இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டேங்க் சின்ன டேங்க் தான் வச்சுருக்காங்க, 250 லிட்டர்ஸு. ஸோ அதனால் வந்து இதுக்கு ப்ரெஷர் கிடைக்கல. ஸோ அதுக்காக அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்லெட்டில் 48 வோல்ட் பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பம்பை வந்து இன்லெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வர தண்ணியை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக மட்டும் இந்த பம்பு. ஸோ இது ஆக்சுவலாக 50 LPH ஆர்ஓ யூனிட் இது ரெண்டையும் வந்து இந்த கேபினெட் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபினெட்டு. ஸோ இது ஒரு 50 LPH, இது ஒரு 50 LPH. பட் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மெம்பரேன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இதில். ஒரு பம்பு 48 வோல்ட் பம்பு, 48 வோல்ட் அடாப்டரு 2 ஆம்ஸில், அண்ட் 2 மெம்பரேனு, ஒரு போஸ்ட் கார்பனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு FR 550. ஸோ இதோட இது ஒரு யூனிட் முடிஞ்சிருது. அடுத்து ஆப்போசிட்டில் இருக்க யூனிட்டில் பார்த்திங்கன்னா 2 பம்பு யூஸ் பண்ணுறாங்க ஆர்ஓக்கு. ஸோ இதுவும் அதே தான், சேம் 48 வோல்ட் அடாப்டரு 2 ஆம்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 மெம்பரேன் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பம்புக்கு 2 மெம்பரேனு. டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 மெம்பரன்ஸ் வந்துடுது. ஸோ 6 மெம்பரன் வந்துடுது, 3 FR 550 வந்துடுது. ஸோ இங்கே ஒன்று, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 FR போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் என்னென்னா சுத்தமாக ரன் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் வாட்டர் ஓஸு, அவுட்லெட் ஓஸு எல்லாமே வந்து எலி வந்து கடிச்சிருந்தது. ஸோ உள்ளே பாருங்கள், ரொம்ப இதாக தான் கடிச்சு வச்சுருக்கு. ஸோ உள்ளே நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு. கேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிள் எல்லாமே கடிச்சு வச்சுருந்தது. இப்போ 4 SMPS 4 அடாப்டரோட AC 230 இன்புட்டை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இங்கே வந்து ஃப்ளோட்டு கொண்டு போகிறாங்க மேலே. ஸோ இதில் வந்து நம்ம SV யூஸ் பண்ணுறதில்ல, கமர்ஷியல் ஆர்வங்கிறதுனால சொலினாய்டு வால்வு இருக்காது. டேரெக்டாக கேட் வால் ஆன் பண்ணால் இன்லெட்டு அவுட்லெட்டு தான் வரும். ஸோ இங்கே ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குங்க. ஸோ இங்கே வந்து விழ போகுது, அவ்வளோதான். இது வந்து AC 230 வோல்ட்டில் ஃபேஸோட இன்புட்டுங்க. இங்கே வந்துட்டு அவுட்புட் வந்து கீழே SMPSோட அடாப்டரோட காமன் பாயிண்ட்டுக்கு போயிடுது. 4 அடாப்டரும் சேர்த்து காமனாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளோவும் நல்லா இருக்குது. இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் மாற்றிட்டேன். ஸோ இன்லெட் ஓஸு, அவுட்லெட் ஓஸு எல்லாமே மாற்றிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஜஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டியூபெல்லாம் எது டேமேஜ் ஆகிருக்கோ அந்த டியூபெல்லாம் மாற்றிட்டு, ப்ரீ ஃபில்டர் மாற்றிட்டு நம்ம வந்து ஆர்ஓ ரன் பண்ண வேண்டியதான். இந்த கேபிளுமே ஃப்ளோட் சுவிட்சோட கேபிள்லாம் எலி கடிச்சிருக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக பைபாஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக. சுவிட்சை போட்டு ஸோ இதில் ஃப்ளோ பாருங்கள். இது ப்ராடக்ட் ஃப்ளோ. ஆனால் அடுத்து ரிஜெக்ட் ஃப்ளோ பாருங்கள். இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோ. ஸோ நல்லா இருக்குது. பட் இதில் டோட்டல் 4 பம்பில் வந்து நம்ம 3 பம்பு தான் யூஸ் பண்ணுறோம். 3 பம்பு 6 மெம்பரேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2 பம்பு, இதில் 2 பம்பு. பட் இது வந்து மெம்பரேனுக்கு போகுது, இது ஒன்று மட்டும் மெம்பரேனுக்கு போகுது. இது பார்த்திங்கன்னா இன்லெட் வாட்டரை சக் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு மட்டும்தான். வர இன்புட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபினெட்டுங்க.
ஸோ 3 ஸ்டோரேஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா 3 டேப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஸோ 100 லிட்டர் வரைக்கும் ஸ்டோரேஜ் டேங்க்கோட கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஆர்ஓ யூனிட் வந்து ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய எலி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்குங்க. ஸோ நோட் புக்கோட பேப்பர்ஸ் எல்லாமே உள்ளே கடிச்சு போட்டு வச்சுருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆர்ஓ யூனிட்லேயும் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்பன்னை வந்து மாற்றுறோங்க. ஸோ இது வந்து 20 இன்ச்சஸ் ஸ்பன்னு. ஸோ ரெண்டுலேயும் இருக்க ஃபஸ்ட்டு கேண்டிலில் இருக்க ஸ்பன்னை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் 3 கேண்டில் வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டர் இருக்குது, சிஏஜிங்கிற ஃபில்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிடிஓ ஃபில்டர் கூட இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம புது 20 இன்ச்சஸ் ஸ்பன்னு மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து பியூரோஃப்ளோங்கிற பிராண்டு. இதில் பால்லாம் வராது. ஆக்சுவலாக ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பன்னு வந்து த்ரெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதாவது நூல் சுற்றின ஸ்பன்னு. ஸோ இந்த மெத்தட்லேயும் இருக்குது. இது வந்து பாலிப்ரோபைன்கிற மெட்டீரியலில் பண்ணுறதுங்க, பிளாஸ்டிக்கோட சேர்ந்த ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஸ்பன்னு. ஸோ இது வந்து பியூர் காட்டன் கிடையாது, பாலித்தீனோட சேர்ந்தது தான். ஸோ இது மாதிரி 25 LPHக்கு அப்புறம் வர ஆர்ஓ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் எல்லாமே 20 இன்ச்சஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் வாட்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோல்சேலாக ஒரு 6 மெம்பரனுக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ணணும். அதனால் வந்து இந்தளவு கேண்டில் இருந்தால் தான் 20 இன்ச்சஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேண்டில் இருந்தால் தான் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெமன் போட்டு தாங்க க்ளீன் பண்ணோம். பொதுவாகவே ஆர்ஓ டேங்க் டொமஸ்டிக்காக இருந்தாலும் கமர்ஷியலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா லிக்விடோ பவுடரோ யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது ஆர்ஓ வாட்டர் வந்து டிடிஎஸ் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், மழை தண்ணி மாதிரி. ஸோ பவுடரோ லிக்விடோ யூஸ் பண்ணோன்னா நுரை வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க, மெஷினை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் மேஜர் இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. மெம்பரேனு பம்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ரேட் அட்டாக் பண்ணியிருக்கு, ஓஸ் எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் ஓஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணியிருக்குங்க. ஸோ மேலே சும்மா இன்ஸ்டலேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஓஸ் போட்டிருக்கு, அடிஷ்னல் ஓஸு. அண்ட் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 மெம்பரன் இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் 2, இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா 4 இருக்குங்க. ஸோ இது ஒரு மெம்பரன், ஈச் மெம்பரன் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டின்னு வச்சுங்களேன் பர் ஹவருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 6 மெம்பரன்ஸ் இருக்குது டோட்டலாக. அப்படின்னா 120 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது ஒரு மணி நேரத்தில் 120 லிட்டரு ப்ராடக்ட் வாட்டர் கொடுக்கும். ஸோ அடாப்டர் பம்பு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ப்ரெஷர்லேருந்து எந்த இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பம்பு 4 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டில் 2 ஆம்ப்ஸ், டிசி 48 2 ஆம்ப்ஸ். ஸோ கெம்ஃப்ளோவில் 100 GBD. இது வந்து 100 LPH தான் இருக்கும். ஸோ டியூப்பு கட்டான இடத்துலாம் மாற்றிட்டு லீக்கெல்லாம் செக் பண்ணியாச்சு, லீக் அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஸ்பன்னு மாற்றிருக்கோம். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இப்போ சர்வீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. அதனால் பேக் கவரும் மேலே டாப் டேங்க் கவரும் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.